டிட்வா புயலால் காவிரிப்படுகை மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழகத்தை நெருங்கிய டிட்வா புயல் காவிரிப்படுகை மாவட்டங்களில் குறிப்பாக நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் இந்த நெல் பயிர்கள் சேதம் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் மற்றும் அதில் பாதிப்பு குறித்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் விவசாயத்துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது, அவர்களுக்கான 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்கள் விவரம் என்ன என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் சார்பில் செய்தி குறிப்பு ஒன்றும் வெளியாகும் என்று தெரிகிறது. ஏனென்று சொன்னால், முதலமைச்சர் இன்று காலை திருப்போரூர் செல்லக்கூடிய நிகழ்ச்சியை கூட ரத்து செய்துவிட்டு தலைமைச் செயலகம் வந்து முக்கியமான அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த மழைநீரால் மட்டும் கிட்டத்தட்ட 68,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். டிசம்பர் 1ஆம் தேதி இன்றைய நாளில் மட்டும் இந்த 2,48,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 33% மேல் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்கள் விவரம் 1,64,971 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேளாண்மை துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, அதே போல விவசாயத்துறையை சேர்ந்த IAS அதிகாரிகள் குமரவேல் பாண்டியன், அதே போல முருகேஷ் IAS உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தளபதி ரமேஷ், தற்போது காணொலி காட்சி வாயிலாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு, களத்திற்கு வேளாண் அதிகாரிகள் குழு ஏதேனும் செல்ல இருக்கிறதா? ஆய்வு நடத்தி அவர்களுக்கு உரிய இழப்பீடை வழங்குவதற்கான அது குறித்த அறிவிப்பு ஏதேனும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? வேளாண்மை துறை அமைச்சர் கடலூர்ல இருக்காரு, MRK பன்னீர்செல்வம். அதே போல அன்பில் மகேஷ் நாகப்பட்டினத்தை மாவட்டத்தில் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்கங்கே விரைய வேண்டும் என்று சொல்லியிருக்கார். KKS ராமச்சந்திரன் தூத்துக்குடி சென்று தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அமைச்சர்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் இருந்து களப்பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த விவர சேதங்கள்லாம் கணக்கிடப்பட்டு மத்திய அரசின் உதவியை கேட்பதற்கும் தமிழக அரசு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தளபதி, தற்போது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.